Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஓல்ட் வீடியோ நான் யதார்த்தமா பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சேனலை புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸா இருக்கும். அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் போயிருக்காங்க. அவங்களுக்கு எக் growth வந்து சுத்தமா இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த ட்ரீட்மென்ட்ல என்ன பண்ணிருக்காங்க எக் growthக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் வளர வச்சிருக்காங்க. சோ ஒரு இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துல 5 இன்ஜெக்ஷன் அதாவது டோட்டலா 10000 பாத்தீங்கன்னா வெறும் இன்ஜெக்ஷனுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீடியோஸை பார்த்து இந்த மந்த் ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுவுமே இல்லாம இந்த மாசம் ட்ரை பண்ணிருக்காங்க. பீரியடான செகண்ட் டேல இருந்து பாத்தீங்கன்னா மலைவேம்பு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு தண்ணீர் காராமணி பசலைக்கீரை கடலை டெய்லி ஒரு கப் வந்து வேக வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாதுளை ஜூஸ் இதெல்லாம் 12 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதாவது 12th டே வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ நான் என்னென்னு சொல்கிறேன் அவங்க சொன்ன ஆர்டர்லேயே மலைவேம்பு க்ளோவ் வாட்டர் காராமணி பசலைக்கீரை கடலை டெய்லி வேக வச்சு ஒரு கப்பு மாதுளை ஜூஸு இது எல்லாம் 12 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 12th டே ஸ்கேனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்கு வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எக்கு க்ரோத் ஆகும் அப்படின்ற நிலமையில இருந்து இப்போ உங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணி எனக்கு எக்கு வந்து தானாக வளர்ந்துருக்கு நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடணும் எனக்கே நல்லா உங்கள் வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மலைவேம்பு வந்து பீரியட்ஸ் அப்போ எடுத்திங்கன்னா உங்கள் யூட்ரஸை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நியூ எக்கு வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். க்ளோவ் வாட்டர் வந்து எக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்கு வளர்கிறதுக்கு தேவையான LH ஹார்மோனை கொடுக்கும். காராமணி வந்து இருக்கிற பயிர்லேயே ஃபோலிக் அதிகமாக இருக்குது. காராமணி அதுக்கப்புறம் பச்சை பயிர் இது ரெண்டும் மாறி எடுங்க. இந்த சிஸ்டர் வந்து கடலை எடுத்திருக்காங்க. கடலையும் எடுக்கலாம் எல்லா பயிர் வகைகளுமே எடுக்கலாம். பட் ரொம்ப நல்லதுன்னா காராமணி பச்சை பயிர் அதுக்கப்புறம் பசலைக்கீரை கீரையும் எந்த கீரைனாலும் எடுக்கலாம். இந்த சிஸ்டர் வந்து பசலைக்கீரை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாதுளை ஜூஸ் ரொம்ப நல்லது. விட்டமின் C இருக்கக்கூடியது யூட்ரஸ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் 12 நாள் எடுத்துட்டு அந்த 10,000 போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வளர வேண்டியது இந்த உணவு வந்து அவங்களுக்கு அந்த எக்கை வந்து வளர வச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே இது ஃபாலோ பண்ணியும் எனக்கு எக்கு க்ரோத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கனாலே ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிவியர் PCODன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா வாக்கிங் ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 minutes பண்ணிங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு வந்து எக்கு க்ரோத் நடக்கும். எக்கு க்ரோத் ரெகுலராக நடந்தாலே நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.